Shri Sai Industries, Shri Baba Industries. நம்ம ஏற்கனவே தென்னமரம் மிஷினு, வேர்க்கடலை மிஷினு, வேர்க்கடலை தோன்ற மிஷினு, மல்டி கேரப் மிஷினு இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ இது வந்து தேங்காய் வெட்டுற மிஷின். தேங்காய் வந்து வெறும் உரிச்ச தேங்காயும் வெட்டிக்கலாம், மட்டையோடையும் வெட்டிக்கலாம். மட்டையோட குறுக்கவும் வெட்டிக்கலாம், நீளமாகவும் வெட்டிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 25 காய், ஒரு மணி நேரத்துக்கு 1500 காய் வெட்டலாம். இது வந்து நல்ல ஹெவியான மிஷினு. தாராளமாக நீங்கள் எப்படி வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம டிராக்டர் மூலியமாவோ இல்லை கையிலையோ ஏதோ ஒரு மூலியமாக வீல் இருக்கிறனால ஈஸியாக அந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நாங்கள் இப்போ வந்து காட்டுறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கை மாட்டாது, நல்லா தெளிவாக இருக்கும். வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நானே ஓட்டி காட்டுறேன், பார்த்துருவோம். பாரு, இந்த மாதிரி தேங்காய் இருக்குது. தேங்காய் வேணுனாலும் இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு ஒரே இதில் வெட்டிக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வெட்டிக்கலாம். அதே மாதிரி இப்போ மட்டையோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து பாருங்கள் ஈஸியாக வெட்டிக்கலாம். இப்படி வந்து இப்படி வெட்டிக்கலாம். கை மாட்டாது, ஒன்றும் மாட்டாது, ரொம்ப ஈஸி. பாருங்கள், இப்படி ஈஸியாக வெட்டிக்கலாம். இப்போ அதே மட்டை வந்து நம்ம இப்படி நீல வாக்கில் தான் வேணும் அப்படின்னாலும் நீல வாக்கிலையும் வெட்டிக்கலாம். இப்போ நீல வாக்கில் வேணுன்னா ஈஸியாக இப்போ வந்து அருமையாக வெட்டிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே நீல வாக்கில் வெட்டுறதுக்கு விரும்புவாங்க. நீல வாக்கில் வெட்டினா காய் நல்லா நல்லாண்டு கிடக்கும் அப்படின்னு நீல வாக்கில் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் அதை மட்டை எடுக்கணுங்கிறது எப்படி வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ இடைஞ்சலாக இருக்குது, இப்போ கை வைக்க வேண்டாம் அப்படின்னாலும் கூட பாரு, இந்த மாதிரி ஹேண்டில் ஒரு குத்தூசி ரெடி பண்ணி இப்படி ஹேண்டில் அப்படி குத்தி அப்படி தூக்கி அப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சாலும் கூட இப்படி ஈஸியாக வெட்டிக்கலாம். இப்போ குறுக்க வேணுமா குறுக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது கை மாட்டாது. கை நம்ம ஒரு ஸ்டோக்குக்கு ஒரு மிஷின், இப்போ ஒரு ஸ்டோக்கு ஒரு காய் வைக்கலாம். இப்படி போகுதா, ஒரு ஸ்டோக் வெளியே பின்னாடி போகும்போது ஒன்று வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ பாரு, இந்த வடுக்காயெல்லாம் நீளமாக வெட்ட வேண்டாம். இந்த வடுவாக இருக்கிறது இப்படி குறுக்க வெட்டிக்கிங்க. வடு இல்லாத மட்டும் இப்படி நீளமாக வெட்டிக்கிங்க. இந்த வடு இல்லாத காய் வந்து இப்படி நீளமாக வெட்டிக்கிங்க, ஈஸியாக வெட்டிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ காய் சார் கட் பண்ணலாம்? ஒரு மணி நேரத்துக்கு 1500 காய்ங்க. ஒரு நிமிஷத்துக்கு 25 ஸ்டோக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 25 ஸ்டோக்கு 25 காய் வைக்கலாம். நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி 2 பக்கம் உட்காந்தும் கூட வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் வேணாலும் காட்டுறோம். இப்போ ஒரு ஸ்டோக்கு ஒரு காய் வைக்கணும்னா 2 பேர் உட்காந்து நீட்டாக பண்ணோம்னா ஒரு ஸ்டோக்கு ஒரு காய் வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு 1500 காய் தாராளமாக வைக்கலாம். இல்லை ஸ்பீடாக இருக்கிற ஆளாக இருந்துச்சுன்னா ஒரே ஆளும் கூட 1500 காய் வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்படி நீளமாகவும் வெட்டிக்கலாம். நான் ஒரு காய் வச்சேன்னா அவர் ஒரு காய் வைக்கிறாரு. இப்போ அவர் ஒரு காய் வைக்கிறாரா, நான் ஒரு காய், இப்படி மாற்றி மாற்றி வைக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். போதும். ரிவர்ஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நிற்கிது, இப்போ ரிவர்ஸ் வேணால் போட்டுக்கலாம். மறுபடியும் போட்டால் ரிவர்ஸ் வரும். ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் இருக்குது. ஜாம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் இப்போ செஞ்சது கொஞ்சம் சிந்துது. இது சிந்தாலாவதுக்கு நல்லா நீட்டாக பாக்ஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணாலும். இது வந்து ரெண்டு டைப் மிஷின் இருக்குது. சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. வெறும் காய் வந்து சின்னதாக உரிச்சது கட் பண்ணணும் அப்படின்னா சின்ன மிஷினு கம்மி ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம். இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகும். இது கியர் பாக்ஸ் ஹெவியாக இருக்கிறனால நீங்கள் தேங்காய் எவ்வளோ பெரிய தேங்காய் இருந்தாலும் ஒரே ஸ்டோக்கில் கட் ஆயிரும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்பர் பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா நிறையா ப்ராடக்ட் பண்ணுறதுனால பிஸியாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான என்ன தகவல் வேணுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம்.
தேவைப்படுறவங்க முன்கூட்டியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம்.